குட் ஈவினிங் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி செக் பண்ணிட்டு வரோம். ஸோ தினமும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். ஸோ இங்கே நான் நோட் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இப்போ என்ன பண்ணுது அதோட ஒரு சின்ன வீடியோ தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து நம்ம சாதாரணமாக பார்க்குற, அதாவது நார்மல் டெலஸ்கோப் இருக்கு இல்லையா, அந்த டெலஸ்கோப் பார்க்குறத விட இன்ஃப்ராரெட் மூலயமா பார்க்குறதுக்கும் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ், அதாவது அந்த பிளானட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கும் நியர் கேலக்சிஸை பற்றி படிக்கிறதுக்காகவும் லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ இப்போது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இப்போ அதோட நியூஸ் என்னன்னா, ரீசண்டாக நாசாவும் அது கூட சேர்ந்த இஎஸ்ஏ அண்டு சிஎஸ்ஏ, இவங்க ரெண்டு பேர் யாருன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ். இவங்களோட கொலாபரேட் பண்ணி மிஸ்டர் கிரெக் ப்ரீடிங், அவர் பேர் சரியாக தெரில, பட் கிரெக் ப்ரீடர், அவர் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் ப்ளஸ் அவரும் இந்த மாதிரி ஃபீல்டில் ஸ்டாம்ப்ஸு, தென் அவரோட டிசைனிங் ப்ரொஃபைல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அவரை பற்றி மேலும் நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா அவர் 2 ஸ்டாம்ப்ஸுக்கு டிசைன் பண்ணியிருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து 32,000 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்பைரல் கேலக்சியை, அதாவது அதோட பேர் NGC 628 அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்பைரல் கேலக்சியை அவர் ஃபஸ்ட்டு இதாக எடுத்திருக்காரு. ரெண்டாவது இன்னொன்று என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டார் கிளஸ்டர் IC348, இதுவுமே ரெண்டாவதாக ஒரு ஸ்டாம்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது US போஸ்டல் சர்வீஸோடு சேர்த்து டிசைன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா ஜான்வரி 2025 21 இந்த இயர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் சில நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ன்றனால. ஸ்டார் கிளஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் லைட் மூலயமா எடுத்திருக்காங்க. அது இங்கேருந்து நம்மளுக்கு நம்ம எர்த்துலேருந்து 1000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. அது வந்து கான்ஸ்டலேஷன் பெர்சியஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ஸ்டார் கிளஸ்டர் மூலயமா எடுத்திருக்காங்க. அந்த கிளஸ்டரோட அமைப்பு தான் அது. ஸோ இதை மேற்கொண்டும் இன்னும் நிறைய இமேஜஸ் எடுக்கொண்டது ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். இப்போது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா டிரான்ஸ் நியூட்டோனியன் ஆப்ஜெக்ட் அப்படின்ற விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இதை நம்ம செக் பண்ணுறதுனால என்ன இருக்குன்னா டார்ஃப் பிளானட்ஸ், அதை வந்து அது ஸ்டடி பண்ண உதவியாக இருக்குது. டார்ஃப் பிளானட்ஸ்னா என்ன? ப்ளூட்டோவை தாண்டி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள். ப்ளூட்டோ, நெப்டியூனுக்கு அடுத்து ப்ளூட்டோ தான் இருக்குது. ஸோ ப்ளூட்டோ மாதிரி இருக்க சின்ன சின்ன விஷயங்களை அதை ஸ்டடி பண்ண உதவுது. இதை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் மேலும் இது சம்மந்தமாக வீடியோ போடுறேன்.